लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2512வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியில 11ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியுடைய 7வது பாசுரம் 1061வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவின்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மானவேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சண்டை குறித்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையை கொண்ட மலையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியை பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 1061வது பாசுரம். மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மட்டும் எல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்யக் கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே. இங்கே பகவானை நினைக்காதவர்கள் நாங்கள் நினைக்காமல் இருப்பதே எனக்கு மனதுக்கு சந்தோஷம்னு சொல்றார். உலகம் முழுவதும் சொர்க்கமும் தேவர்களும் அசுரர்களும் மற்ற எல்லா பொருள்களையும் விழுங்க வேண்டும் என்ற பிரளயம். அப்படி விழுங்க வந்த அந்த பிரளயத்திலிருந்து அவர்களை எல்லாம் காத்து ரட்சித்து தன்னுடைய திருவயிற்றுக்குள் விழுங்கிய பெருமாளான கண்ணாளன் இங்கே திருக்கண்ணமங்கை என்று திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கிறான். அவனுடைய பாதத்தையே மனதிலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் அவனை பற்றி எண்ணாத மானிடர்களை பற்றியே எண்ணமே நமக்கு வர வேண்டாம். அவர்களை பற்றி நாம் எண்ணுவது கூட தவறு. பகவத் விஷயத்தையோ பாகவதர்களாக இல்லாதவர்களை பற்றி நாமே சிந்திக்க வேண்டும். நம் மனதால் கூட அவர்களை சிந்திக்காமல் இருக்கிற பொழுதே நமக்கு இனிமையான பொழுது என்று சொல்கிறது. நம்மை உலகம் முழுவதும் காத்து ரட்சித்த பெருமாளையே நினைத்திருக்க வேண்டியிருக்க அவ்வாறு நினைக்காத நெஞ்சில இருத்தாத அவன் புகழை பாடாதவர்களை பற்றி நாமே நினைக்க வேண்டும். அதனால் நாம் அவரை நினைக்கப் போவதில்லை. அப்படி அவர்களை நினைக்காமல் இருப்பதுதான் எமக்கு இனிதாகுது என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். அவன் உள்ளத்தை எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவாறே என்று சொல்கிற போதே பாசுரத்திலே ஆழ்வாருடைய கருத்து தெரிந்து விடுகிறது. பகவத் பாகவத விரோதிகளை நெஞ்சாலும் நினைக்கக்கூடாது. நினைப்பதே தப்பு, நினைக்காமல் இருப்பதுதான் சந்தோஷம் என்று சொல்லி ஞானமும் வேண்டா வைஷ்ணவ சவகாசமும் வேண்டா அவைஷ்ணவர்களை நினையாத போது இனித்தன்மை இனிது என்று சொல்கிறார். எனக்கு ஞானமும் வேணா வைராகியமும் வேணா மோட்சமும் வேணா, ஏன் வைஷ்ணவ தத்துவம் கூட எனக்கு தேவையில்லை. ஆனால் வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொள்ளாத பெருமாளை ஏற்றுக்கொள்ளாதவரை நினைக்காமல் இருக்கிறதே எனக்கு மிகப்பெரிய இன்பம் என்று சொல்கிறார். இதே திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் மலை திருக்கடல் மல்லையினுடைய பாசுரத்திலே மறுவினிய தன்னாத்த கடல் மல்லை தலதயனத்து உடைவானை எண்ணாத இருப்போரை இறை பொழுதும் எண்ணோமே. தலதயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நினைக்காதவரை நாம் மனதால் கூட நினைக்க மாட்டோம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். உலகம் முழுவதும் காத்து ரட்சித்து தன்னுடைய திருவயிற்றிலே வைத்திருந்து காத்து அந்த பெருமாளை நினைக்காமல் அவனுடைய திருவடி சேவடியை நினைக்காமல் அவனுடைய புகழை பாடாமல் இருப்பவர்களை நாம் நினைக்காமல் இருக்க வேண்டும். நினைக்காமல் இருப்பதே நமக்கு இன்பம் என்று சொன்ன இந்த 1061வது பாசுரத்தை பார்ப்போம். மீண்டும் ஒருபடி பாசுரத்தை அனுபவிப்போம். மண்ணாடும் விண்ணாடும் வானவரும் தானவரும் மற்றும் எல்லாம் உண்ணாத பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உயர் கொண்ட கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன்
கழல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போது எல்லாம் இனியவாறே காயன வாச்சா மனசேந்திரீர்வா உத்யாப்தனாவா பிரகதேந்து சுபாவாது கரோமி எந்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துல எழுவது போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய குமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் ஒரு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.